சுவாமியே சரணம் ஐயப்பா. நாளைக்கு நாம் சபரிமலைக்கு போகிறோம். சபரிமலைக்கு போகிறதுக்கு முக்கியமாக என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா, நிறைய பேர் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான தான் இந்த வீடியோ. இப்போ சபரிமலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன வீடியோவாக என் வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பாருங்கள். அப்புறம் சபரிமலைக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ இருக்கிறது சேலம் சபரிமலை சாஸ்தா ஆலயம். இங்கேருந்தால் இருமுடி கட்டிட்டு நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. நாம் இன்றைக்கி சபரிமலை கிளம்புறோம். சபரிமலை கிளம்பும் போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இந்த வீடியோவில். சபரிமலைக்கு கிளம்பும் போது இருமுடி செட்டு தனியாக இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு செட்டு துணி ரெடியாக இருக்கணும். அப்புறம் சார்ஜர், ஆதார் கார்டு, பவர் பேங்க், அங்கே கவர் கண்டிப்பாக தேவை. அந்த கவரில் நம்மளோட ஈர துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி, ஏன்னா மற்ற பேக்கில் வைக்க முடியாது. அதுக்காக உங்களுக்கு மெடிசன் வேணுன்னா மெடிசன், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம எரிமலையில் வேட்டையாடும் போது நம்ம மேலே சாயம் இருக்கும். அந்த சாயம் போகிறதுக்கு ஒரு ஷாம்பு மாதிரி, அப்புறம் கண்டிப்பாக ஹேண்ட்பேக் மாதிரி ஒன்று வேணும். ஏன்னா நம்ம ஹேண்ட்லி பேக்கோ இடுப்பில் மாட்டுற மாதிரி பேக்கோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பையை எடுத்துகிட்டு இருக்க முடியாது, சோழ பையை. அதுக்காக இந்த மாதிரி ஒரு பை வாங்கி வச்சுக்கோங்க. இதை விட இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு முடிஞ்சவுடனே நம்மளுக்கு தேவையான இன்னர்ஸ் கட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மலை ஏறுறதுக்கு குளுக்கோஸ், இந்த மாதிரி தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். சுவாமி சரணமையப்பா. நான் இன்னைக்கு சபரிமலைக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எந்தெந்த பொருள்லாம் கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கெல்லாம் கிடைக்காது. அங்கே 5 ரூபானாவே அங்கே 50 ரூபாய்க்கு விற்பாங்க. தேவையான பொருள் மட்டும்தான் அவங்க காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போகிறதுல இருமுடி பை, பேகு, இது ஒரு பெட்ஷீட் இதில் எடுத்துகிட்டு, அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னர்ஸ் 2, 3 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே என்ன தேவையோ அந்த வேட்டி, அது அப்புறம் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பவுட்ரு, அப்புறம் உங்களுக்கு கால் வலி அப்படின்னா அந்த தைலம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னர்ஸ் 2, 3 வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேக் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுக்கு பாக்கெட்டில் கை வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த பேக் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பேக்கில் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அப்புறம் நம்ம இந்த ஆன்லைன் டிக்கெட், அது கண்டிப்பாக நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயே ஆகணும். அங்கே டிக்கெட் இல்லைன்னா மேலே விட மாட்டாங்க. அப்புறம் அங்கேயே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. இங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இங்கேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே எடுக்க முடியலன்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இதெல்லாம் தான் ரொம்ப தேவை. நீங்கள் அங்கே மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம அங்கே பம்பையில் குளிச்சிட்டோம்னாலோ எரிமலையில் பேட்டை தொழணும்னாலோ நம்மளுக்கு துணி ஈரமாயிடும். நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இடம் இருக்காது. அப்போ அந்த துணி அதில் எடுத்து வச்சுட்டு எங்கே நம்மளுக்கு வெயில் அடிக்குதோ அங்கே காய வச்சுக்கலாம். அதனால் கேரி பேக் ரொம்ப தேவை. அதிகமாகவும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான இந்த பிஸ்கெட்ஸு, அப்புறம் அந்த இப்போ இருமல் அதிகமாக அங்கே வர மாதிரி இருந்தால் கேப்சின் இந்த மாத்திரை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ஸ் மிட்டாய், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சந்தனம், குங்குமம், பொட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம வாங்குறது முடியாது. அதனால் நாமளாம் ஒரு பேக்கெட்டாக நான் வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் வச்சுட்டு நான் அங்கே யூஸ் பண்ணுறதான். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு டப்பா போட்டு வச்சுக்குவேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவை. அதனால் இது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ இன்னும் உங்களோட செல்ஃப் யூஸ்க்கு எப்படி வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா.